ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆர் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் ஒரு லோட்டஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ரவுண்ட் ப்ரஷில் 1 ஸ்ட்ரோக் எடுத்து கமா போட்டு வரேன். 1 ஸ்ட்ரோக் ஆல்ரெடி எப்படி எடுக்கிறது சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கமாவும் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ட்ராப் மாதிரியே எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து சைடில் வளைச்சி ஷார்ப்பாக முடிக்கிறோம். இப்போ இந்த கமாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்கெட் ஸ்ட்ரோக் தான் போட போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கமாவை பெருசாக போடுறேன். அந்த கமாவை டச் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி அடுத்த கமாவை போடுறேன். அதே மாதிரி அதுக்கும் கீழே இறக்கி சின்னதாக அடுத்த கமாவை போடுறேன். இப்போ நமக்கு ப்ராக்கெட் ஸ்ட்ரோக் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது ஒரு லீஃப் எஃபெக்ட் கிடைக்கிது பாருங்கள். ரைட் சைடில் ப்ராக்கெட் ஸ்ட்ரோக் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கமா, அதை டச் பண்ணியே கீழே இறக்கி சின்னதாக ஒரு சின்ன கமா, திரும்பவும் அதை கீழே இறக்கி அதை டச் பண்ணியே போட்டு வரும். இந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஒட்டியே கமாஸ் போட்டு வந்தாலுமே அதை 3 வாட்டி ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கோன்றது வித்தியாசமாகவும் தெரியணும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் 3 கமாவை போட்டு முடிச்சிருக்கோம். ஆனால் இது தனித்தனியாக 3 ஸ்ட்ரோக் போட்டிருக்கோன்றதும் தனியாக தெரியுது பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு இப்படி தான் வரும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போ நார்மலாக இழுக்கிறவங்க இந்த மாதிரி தான் ஜஸ்ட் அதை இழுத்து விட்டு போயிடுவீங்க. அதுக்கு இடையில கேப்பும் தெரியும். அந்தளவுக்கு அது ஒரு ஃபினிஷிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கவும் மாட்டீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து எட்ஜஸை இந்த மாதிரி ஷார்ப்பாக முடிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கமாஸையும் நல்லா டச் பண்ணி நல்லா இழுத்து விடுங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 1 ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாம்பிள் லோட்டஸ் பெயிண்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் தான். இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு லோட்டஸ்க்கு ப்ரஷ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு 1 ட்ராப் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணியே 2 கமாஸ் லெஃப்ட் சைட்லேயும் 2 கமாஸ் ரைட் சைட்லேயும் போட்டாலே இந்த லோட்டஸ் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து கமாஸ் யூஸ் பண்ணாமல் ஒன்லி 1 ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணி சைடில் அப்படியே இழுத்து விட்டு ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சின்ன ஃப்ளாரில் பண்ண மாதிரி தான் 1 ட்ராப்பை ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அது சைடில் 1 ட்ராப்பை சைடாக அப்படியே இழுத்துட்டு வரும். ஒவ்வொரு சைட்லேயும் 1 ட்ராப் ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரும். இது கம்மா மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துகிட்டு வரல. இது எதுக்குன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பெயிண்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம லோட்டஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ரைட் சைடில் ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு ஷார்ப்பாக இழுத்துட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஷார்ப்பாக முடிக்கிறோம். கமாஸ் தான், ஆனால் கமாவை ஸ்டார்டிங்லேயே வளைச்சி எடுத்துகிட்டு வந்து திரும்பி வளைச்சி அதோட லெஃப்ட் சைடில் முடிக்கிறோம். ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்டில் முடிக்கிறோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கிறோம். நடுவில் இந்த 1 ட்ராப்பில் வளைச்சி போடுவோம்ல, அந்த மாதிரி உள்ளே கொடுத்துக்கலாம். அடுத்து ஆல்ரெடி போட்ட பெட்டல்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இறக்கி சேம் அதே மாதிரியே லெஃப்ட் டு ரைட்டில் முடிக்கிறோம். லோட்டஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்டல்ஸுமே சேம் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்கணும். ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு ஸ்டெப்பில் தான் இருக்கணும். இப்போ அடுத்து லாஸ்ட் லேயர், அதையும் கீழே இறக்கி அதே மாதிரி ரைட் டு லெஃப்டில் முடிக்கிறோம். இப்போ சென்டரில் 1 ட்ராப் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அழகான லோட்டஸ் கிடச்சிடுச்சு. லோட்டஸை பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இப்போ திரும்பவும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். லெஃப்டில் இருந்து ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் வளைச்சி கமாவை முடிக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் லெஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரைட்டில் ஷார்ப்பாக முடிக்கிறோம்.
சென்டரில் 1 ட்ராப்பை லைட்டாக வளைச்சி, அதாவது கமா மாதிரி போட்டுக்கிறோம். நடுவில் திரும்பவும் அதோட சென்டரில் 1 ட்ராப்பை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ ஆல்ரெடி போட்ட பெட்டல்ஸுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி அடுத்த பெட்டல்ஸ் லெஃப்ட் டு ரைட்டில் ஷார்ப்பாக முடிக்கிறோம். இதே மாதிரி 2 சைட்லேயும் பண்ணுறோம். இப்போ அடுத்து இதுக்கும் கீழே இறக்கி அடுத்த ஸ்டெப்பு ரைட் டு லெஃப்டில் முடிக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக லோட்டஸை நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். லோட்டஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதால எடுத்ததுமே லோட்டஸை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்கெட் ஸ்ட்ரோக், அந்த ஸ்மால் ஃப்ளவர் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இதுக்கு யூஸ் ஆகணுனாலும் இனி வர கிளாஸில் அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரோக்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது டூலிப் ஃப்ளவர். இது நம்ம ஆல்ரெடி படித்த கமாவை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ ரைட் சைடில் ஒரு கமா, லெஃப்ட் சைடில் ஒரு கமா. இப்போ அந்த கமாவை டச் பண்ணியே உள் சைடில் ரைட் சைடில் ஒரு கமா, லெஃப்ட் சைடில் ஒரு கமா. அடுத்து இதோட சென்டரில் 1 ட்ராப் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதை பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சாம்பிள் லோட்டஸ் போட்டோம்ல, அதோட ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த லோட்டஸ்க்கு நம்ம நல்லா கேப் விட்டு போட்டிருப்போம். இது டூலிப் ஃப்ளவர் அப்படின்றதால கேப் எதுவுமே இல்லாமல் மொத்த இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஒன்றோட ஒன்று டச் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகி இருக்கும். சேம் இதே பேட்டர்ன்லேயே அடுத்த டூலிப் ஃப்ளவரை நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இனி வர கிளாஸில் இன்னமும் க்ரியேட்டிவான நிறைய ஃப்ளவர் டிசைன், லீஃப் டிசைன் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.